சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு மாகாணம் உட்பட பல பகுதிகளில் உயர்வடையும் வெப்பநிலை, வழிகாட்டுதல்களும் வெளியீடு. இலங்கையில் தேசிய இலத்திரனியல் கட்டண முறைமை அறிமுகம், நாணய தாளற்ற பொருளாதாரத்தை உருவாக்கும் நோக்கில் நடவடிக்கை. சிங்கப்பூரில் சிகிச்சை பெறும் ரணில் புத்தாண்டுக்கு முன்னர் நாடு திரும்புவார் எனவும் தகவல். விலையேற்றத்தால் நெருக்கடிக்குள் மக்கள், மீண்டும் அதிகரிக்கும் உணவுப் பொருட்களின் விலை. மீளெடுக்கப்படவுள்ள அரச ஊழியர்களின் புதன் விடுமுறை, ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆய்வு. இணையதளத்தில் அதிகம் பதிவிறக்கப்பட்டுள்ள விஜயின் பிரமாண பத்திரம், சூடுபிடிக்கும் தேர்தல் களம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் பல பகுதிகளில் நிலவும் உயர் வெப்பநிலை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு பல மாகாணங்களில் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதிகளில் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்களையும் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. வடமாகாணம் உட்பட மேற்கு, சப்ரகமுவ, தெற்கு, கிழக்கு, வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மொனராகலை மாவட்டத்திலும் மனித உடல் உணரும் வெப்பநிலையான வெப்ப குறியீட்டு எச்சரிக்கை நிலையை எட்டும் என ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதிகரித்து வரும் வெப்பநிலையால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க வழிமுறைகளை திணைக்களம் வெளியிட்டுள்ளது. நாள் முழுவதும் போதிய அளவு தண்ணீர் மற்றும் திரவ உணவுகளை உட்கொண்டு உடலை நீரேற்றத்துடன் வைத்திருக்குமாறும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. முடிந்தவரை நிழலான இடங்களில் தங்கியிருப்பதுடன் அவ்வப்போது வேலைகளுக்கு மத்தியில் ஓய்வெடுத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இலகுவான வெள்ளை அல்லது வெளிர் நிறத்திலான ஆடைகளை அணியுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய இலத்திரனியல் குறியீட்டு முறையிலான கொடுப்பனவு ஊக்குவிப்பு திட்டம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நாணயத்தாளற்ற பொருளாதாரத்தை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் பிரதான இலக்காக காணப்படுகின்றது. இலங்கையின் எண்ணியல் எனப்படும் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஒரு புதிய மைல்கல்லாக இது நோக்கப்படுகின்றது. எண்ணியல் எனப்படும் டிஜிட்டல் கொடுப்பனவுகளை ஊக்குவிக்கும் நோக்கில் 5000 ரூபாய் வரையிலான லங்கா QR கொடுக்கல் வாங்கல்களுக்காக வர்த்தகர்களிடம் அறவிடப்படும் சேவை கட்டணம் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. இது சில்லறை வியாபாரிகள் மற்றும் நுகர்வோர் மத்தியில் டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் பரிமாற்றங்களை அதிகரிக்க உதவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது 20க்கும் மேற்பட்ட நிதி நிறுவனங்களின் ஆதரவுடன் நாடு முழுவதும் 4,50,000 வர்த்தக இடங்களில் லங்கா QR வசதி நடைமுறையில் உள்ளது. நாட்டில் தற்போது 1.48 டிரில்லியன் ரூபாய் பெறுமதியான நாணயத்தாள்கள் மற்றும் நாணயங்கள் பழக்கத்தில் உள்ளன. இந்த தொகையை குறைத்து நாணயத்தாளற்ற பொருளாதாரத்தை உருவாக்குவது இந்த திட்டத்தின் பிரதான இலக்காகும். QR எனப்படும் இலத்திரனியல் குறியீட்டு கொடுப்பனவு முறையை வலுப்படுத்துவதற்காக தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் தேசிய அளவிலான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அத்துடன் நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்களை உற்சாகப்படுத்த 10 லட்சம் ரூபாய் வரையான பெறுமதிமிக்க பரிசில்களை கொண்டு குலுக்கல் போட்டிகளும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இலங்கையில் இந்த மாதம் 9 எரிபொருள் கப்பல்கள் வந்தடைய உள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது வரிசைகளை இல்லாமல் செய்துள்ளதாகவும் கூடிய விரைவில் புதன்கிழமை விடுமுறை மீளெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி கட்சியினால் நேற்று மாத்தறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர் சூழலால் உருவான எரிசக்தி நெருக்கடியை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போது வெற்றிகரமாக முகாமைத்துவம் செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்ட புதன்கிழமையை மீண்டும் வேலை நாளாக மாற்றுவதற்கும் QR எனப்படும் இலத்திரனியல் எண்ணியல் முறைமை மற்றும் ஒற்றை இரட்டை இலக்க முறைகளை நீக்கி நிலைமையை வழமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். தாம் ஏற்கனவே புதிய வழிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் ஆரம்பத்தில் ஓரிரு வாரங்கள் சிரமங்கள் இருந்ததாகவும் வரிசைகள் உருவானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் உடனடி நடவடிக்கையாக QR எனப்படும் இலத்திரனியல் எண்ணியல் முறைமை மற்றும் ஒற்றை இரட்டை இலக்க விநியோக முறையை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் சில நாட்களில் அந்த முறைகள் தேவையில்லை என்றால் அவற்றை நீக்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புதன்கிழமை விடுமுறையை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் நிலைமை சீரானதும் தேவைப்படும் போது மீண்டும் வேலைகளை ஆரம்பிப்போம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் கப்பல்கள் வருவதில் தாமதம் ஏற்பட்டாலோ அல்லது அந்த நேரத்தில் அத்தகைய முடிவுகளை எடுத்ததாகவும் இதனால் இப்போது அது குறித்து அச்சப்பட தேவையில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிப்பை தொடர்ந்து உணவுப் பொருட்களின் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கொத்து, ஃப்ரைட் ரைஸ் எனப்படும் வறுத்த சோறு ஆகியவற்றின் விலை 20 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தேங்காய் எண்ணெய் விலை வீழ்ச்சிக்கு ஏற்ப சிற்றுண்டிகளின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சுற்றுண்டிச்சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மின்கட்டண அதிகரிப்பு காரணமாக கடந்த வாரமும் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டன. அதற்கமைய பொதி செய்யப்பட்ட சோறு, ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து கடந்த வாரம் 30 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டது. மேலும் சிற்றுண்டிகள் 10 ரூபாவாலும் தேநீர் வகைகள் 5 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரில் மருத்துவ சிகிச்சைகளை முடித்துக்கொண்டு ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரைவில் நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டிற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க நாடு திரும்ப திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்திர சிகிச்சையின் பின்னர் ரணில் தற்போது ஆரோக்கியமாக உள்ளார் என அவருக்கு நெருக்கமான வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. மருத்துவமனையிலிருந்து வெளியேறி செல்ல முடியும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தல் வழங்கிய போதிலும் பூரணமாக குணமடையும் வரையில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்தார். இதன்படி இன்னும் சில தினங்கள் மருத்துவமனையில் தங்க இருந்து அதன் பின்னர் அவர் நாடு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தகம் எழுதி நாடகம் அரங்கேற்றிக் கொண்டிருக்காமல் தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு வருமாறு ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் உதய கமன்பிலவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் சவால் விடுத்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்துக்கான நீதியை நிலைநாட்டாமையினால் உதய கமன்பில போன்றவர்கள் புத்தகம் எழுதி நாடகம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த புத்தக வெளியீட்டில் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொண்டிருந்த போதிலும் அவரது கட்சி உறுப்பினரே இவ்வாறு கருத்து தெரிவிக்கின்றமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில ஒரு புத்தகம் அல்ல 100 புத்தகங்களை எழுதினாலும் ராஜபக்ஷக்களை காப்பாற்ற அவரால் ஒருபோதும் முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் சவால் விடுத்துள்ளார். அதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் இடமளிக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியுடன் மாத்திரமே கூட்டணி அமைக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது ஆட்சியில் இருக்கும் அரசாங்கம் நீதியை நிலைநாட்டாமையினாலேயே உதய கமன்பில போன்றவர்கள் புத்தகம் எழுதி நாடகம் அரங்கேற்றிக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முடிந்தால் தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு வருமாறு கமன்பிலவுக்கு தாம் சவால் விடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் புதுப்பிக்கப்பட்டுள்ள கொழும்பு மத்திய பேருந்து நிலையம் நாளை மறுதினம் காலை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட உள்ளது. 2 முனையங்களை கொண்ட இந்த நிலையத்தில் தரைத்தளம் பேருந்து தரிப்பிடமாகவும் 2ஆம் தளம் ஓட்டுநர் நடத்துனர் ஓய்வறைகளாகவும் 3ஆம் தளம் நிர்வாக அலுவலகங்களுக்காகவும் நவீன வசதிகளுடன் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. இலங்கை விமானப்படையின் உழைப்பு பங்களிப்புடன் இந்த பேருந்து நிலையம் நிறுவப்பட்டுள்ளதுடன் இதற்காக 424 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது.
சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு இலங்கை முழுவதும் போக்குவரத்து விதிகளை மிகவும் கடுமையான முறையில் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். பொதுமக்கள் எவ்வித இடையூறுமின்றி தமது பயணங்களை முன்னெடுப்பதை உறுதி செய்வதே இந்த விசேட திட்டத்தின் நோக்கமெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு இலங்கை முழுவதும் போக்குவரத்து விதிகள் முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்வதற்காக விசேட காவல்துறை குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் வீதியோரங்களில் உள்ள ஆடை விற்பனை நிலையங்கள் மற்றும் வர்த்தக மையங்களுக்கு வருகை தரும் நுகர்வோரினால் ஏற்படக்கூடிய நெரிசலை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்கள் தமது வாடிக்கையாளர்களுக்கு போதுமான வாகன தரிப்பிட வசதிகளை வழங்க வேண்டும் எனவும் அல்லது மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வீதியோரங்களில் முறையற்ற விதத்தில் வாகனங்களை நிறுத்துவதால் ஏற்படும் போக்குவரத்து தடைகளை தவிர்க்க விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வீதி ஒழுங்குகளை மீறுவோர், குறிப்பாக வாகன தரிப்பிட விதிகளை புறக்கணித்து வீதிகளில் வாகனங்களை நிறுத்துபவர்களுக்கு எதிராக பாரபட்சமின்றி சட்டத்தை நிலைநாட்டுமாறு அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களின் நலன் கருதி விசேட பேருந்து மற்றும் தொடருந்து சேவைகள் எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. சித்திரை புத்தாண்டு காலப்பகுதிக்காக சுமார் 1500 மேலதிக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஹட்டன், பதுளை, கண்டி, வண்ணாரவளை, அனுராதபுரம், திருகோணமலை, யாழ்ப்பாணம், சிலாபம் மற்றும் புத்தளம் ஆகிய இடங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களை மையப்படுத்தி அதிவேக நெடுஞ்சாலைகளூடாக விசேட போக்குவரத்து சேவைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதேவேளை தொடருந்து திணைக்களமும் எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் விசேட புத்தாண்டு சேவைகளை ஆரம்பிக்க உள்ளது. கொழும்பு புறக்கோட்டையிலிருந்து காங்கேசந்துறை வரைக்கான வடக்கு வழித்தட தொடருந்து சேவைகள் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் எதிர்வரும் 9ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு மருதானையில் டீசலை பதுக்கி வைத்திருந்த இருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு மருதானி காவல் பிரிவுக்குட்பட்டு DR விஜயவர்தன மாவட்டத்தில் டீசலை பதுக்கி வைத்திருந்த இருவர் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 826 லிட்டர் டீசலும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து எரிபொருள் விற்பனை மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 72,210 ரூபாய் பணமும் இதன்போது காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் வெள்ளவத்தை மற்றும் வாரியபல பகுதிகளைச் சேர்ந்த 23 மற்றும் 61 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பிரமாண பத்திரத்தை இணையதளத்திலிருந்து சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் வேட்பாளர்கள் தாக்கல் செய்துள்ள உறுதிமொழி பத்திரங்களை பார்ப்பதில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் ஆர்வலர்களிடையே மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோரின் சொத்து மற்றும் பின்னணி விவரங்களை அறிந்து கொள்ள லட்சக்கணக்கான மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்திய தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அனைத்து வேட்பாளர்களின் பிரமாண பத்திரங்களும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. ஒரு வேட்பாளரின் சொத்து விவரம், குற்ற வழக்கு நிலுவையில் உள்ள குறித்த வெளிப்படையான தன்மைகளை உறுதிப்படுத்தும் வகையில் இதில் பல்வேறு முக்கிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. குறித்த தேர்தலில் முதல் முறையாக களம் காணும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில் அவரது பிரமாண பத்திரத்தை இணையதளத்திலிருந்து சுமார் 3,20,000 பேர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கு மாகாணம் உட்பட பல பகுதிகளில் உயர்வடையும் வெப்பநிலை, வழிகாட்டுதல்களும் வெளியீடு. இலங்கையில் தேசிய இலத்திரனியல் கட்டண முறைமை அறிமுகம், நாணய தாளற்ற பொருளாதாரத்தை உருவாக்கும் நோக்கில் நடவடிக்கை. சிங்கப்பூரில் சிகிச்சை பெறும் ரணில், புத்தாண்டுக்கு முன்னர் நாடு திரும்புவார் எனவும் தகவல். விலையேற்றத்தால் நெருக்கடிக்குள் மக்கள், மீண்டும் அதிகரிக்கும் உணவுப் பொருட்களின் விலை. மீளெடுக்கப்படவுள்ள